ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பார்க்க போகிறோம். ஸோ அதில் எக்ஸசைஸ் நம்பர் 10 பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் ஃபிகர் ப்ரிப்பேர் ரெவென்யூ அக்கௌண்ட் அண்ட் ஸ்டாட்டுட்டரி ஃபார்ம் ஆஃப் த ஸ்டார் அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் ஃபார் இயர் ended 31/3/2019. ஸோ உள்ள என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். கிளைம்ஸ் பெய்ட் பை டெத். ஸோ கிளைம்ஸ் எல்லாமே ஷெடியூல் நம்பர் 4. கிளைம்ஸ் பெய்ட் பை மெச்சூரிட்டி இதுவுமே நம்மளுக்கு ஷெடியூல் நம்பர் 4ல் நம்ம போஸ்ட் பண்ணணும். ப்ரீமியம் ஷெடியூல் நம்பர் 1. இது எல்லாமே வச்சு நம்ம ரெவென்யூ அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் ஃபஸ்ட் பார்த்துடலாம். கன்சிடரேஷன் ஃபார் ஆனுவிட்டி கிராண்டட் இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெவென்யூ அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுவோம். எந்த ஷெடியூல்ஸ்லையும் நம்ம போட மாட்டோம். நெக்ஸ்ட்டு ஆனுவிட்டிஸ் பெய்டு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் 4. போனஸ் பெய்டு அண்ட் கேஷ் ஷெடியூல் 4. எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இது நம்மளுக்கு ஷெடியூல் 3ல் வரும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில். கமிஷன் ஷெடியூல் 2 கமிஷன்லேயே வந்துடும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் அண்ட் ரெண்ட் இதுவுமே நம்மளுக்கு ரெவென்யூ அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு ஷெடியூல்லையுமே பர்டிகுலர்லி வராது. சரண்டர்ஸ் ஷெடியூல் நம்பர் 4. போனஸ் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் ஷெடியூல் 4. ஸோ நம்மளுக்கு ரெவென்யூ அக்கௌண்ட்டில் மொத்தம் 4 ஷெடியூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷெடியூல் இஸ் ப்ரீமியம், செகண்ட் இஸ் கமிஷன் அண்ட் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், ஃபோர்த் வந்து பெனிஃபிட் பெய்ட். ஸோ நம்ம இது எல்லாமே ஃபோர்த் ஷெடியூலில் போட போகிறோம். டிவிடெண்ட் பெய்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸ், கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இது பிகினிங். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிகினிங்கில் எது வந்தாலுமே நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இதை மைனஸ் பண்ணிடுவோம். கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் எண்ட் அதாவது 31/3/19 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எண்ட் கிளைம்ன்றதுனால நம்ம இது ப்ளஸ் பண்ணி காமிப்போம் ஷெடியூல் நம்பர் 4ல். ஸோ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு வில் மூவ் ஆன் டு தி சொல்யூஷன். ஓகே, ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்லிட்டாங்க வி ஷுட் ப்ரிப்பேர் ரெவென்யூ அக்கௌண்ட். ஸோ ரெவென்யூ அக்கௌண்ட் போட்டுடலாமா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஷெடியூல் 1 ப்ரீமியம். ஸோ ப்ரீமியமில் என்னென்ன ரிகார்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஆக்சுவலாக நம்மளுக்கு கொஸ்டினில் ப்ரீமியம் அதாவது ஷெடியூல் 1ல் ப்ரீமியம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கோ எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக ப்ரீமியம் அக்கௌண்ட் அதாவது ஷெடியூல் 1 ப்ரீமியமில் ப்ரீமியமோட அமௌண்ட் போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஷெடியூல் 2 வந்து நம்மளுக்கு கமிஷன். ஸோ கமிஷன்லையுமே அதே மாதிரி தான் கொஸ்டினில் பாருங்கள் ஷெடியூல் 2க்கு கமிஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம கமிஷனோட வேல்யூ போட்டு அமௌண்ட் போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஷெடியூல் 3 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி அமௌண்ட் 63,800 போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வர்றது, நிறைய என்ட்ரிஸ் வர்றது பெனிஃபிட் பெய்டில் தான் இருக்குது. விச் மீன்ஸ் ஷெடியூல் 4ல். ஸோ கிளைம் பை டெத், கிளைம் பை மெச்சூரிட்டி இருக்குது, ஆனுவிட்டிஸ் இருக்குது, சரண்டர்ஸ் இருக்குது, போனஸ் பெய்டு அண்ட் கேஷ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ஷெடியூல் 4ல் தான் போட போகிறோம். ஸோ பாருங்கள் பெனிஃபிட் பெய்டு ஷெடியூல் நம்பர் 4. கிளைம் பெய்ட் பை டெத் 1,42,000, claim paid by maturity 70,200. ஸோ இது கூட தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா claim வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் பிகினிங் ரெண்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் மைனஸ் அண்ட் ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பிகினிங்கில் கொடுத்ததை நான் மைனஸ் பண்ண போகிறேன், எண்டில் கொடுத்துருக்கிறத ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா கிளைமோட டோட்டல் நம்மளுக்கு 2,06,200 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஆனுவிட்டிஸ் பெய்டு இருக்குது, போனஸ் பெய்டு அண்ட் கேஷ் இருக்குது, சரண்டர்ஸ் இருக்குது, போனஸ் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ பேலன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு ஷெடியூல் 4 பெனிஃபிட் பெய்டில் 3,46,000 வந்திருக்கு. இப்போ நம்ம 4 ஷெடியூல்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ ஷெடியூல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாலே வில் மூவ் ஆன் டு தி ரெவென்யூ அக்கௌண்ட். ரெவென்யூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ரெவென்யூ அக்கௌண்ட்டில் ப்ரீமியம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஷெடியூல்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட் பர்டிகுலர்ஸ், ஷெடியூல் நம்பர் அண்ட் தென் ருபீஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூலே நம்மளுக்கு ப்ரீமியம். ஸோ ப்ரீமியம் ஷெடியூல் நம்பர் 1 அதோட அமௌண்ட்டு. இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல கொஸ்டின்ஸில். ஸோ நெல். அதர் இன்கமில் தான் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்சிடரேஷன் ஃபார் ஆனுவிட்டிஸ் கிராண்டட் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ரெண்டு டோட்டல் நம்மளுக்கு 3,59,700. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்சிடரேஷன் ஃபார் ஆனுவிட்டி கிராண்டட் 1,64,000, இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் அண்ட் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1,95,700. ஸோ அதோட டோட்டல் 3,59,700. ஸோ ப்ரீமியம் அதாவது ஷெடியூல் 1 நம்மளுக்கு ப்ரீமியம் முடிஞ்சிருச்சு அண்ட் ஆல்சோ இன்கமும் இல்லை, அதர் இன்கம் இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா டோட்டல் ஏன்னு மென்ஷன் பண்ணிட்டோமா. ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் ஷெடியூல் நம்மளுக்கு கமிஷன். ஸோ ஷெடியூல் நம்பர் 2 வேல்யூ நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம், விச் வி ஹேவ் பீன் ப்ரிப்பேர்டு. நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோமோ அதிலேருந்து நம்ம எடுத்து போஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் விச் ஷெடியூல் 3 அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 63,800. பெனிஃபிட் பெய்ட் அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா for calculating the surplus we have to do A minus B minus C. So once we are subtracting, once நம்ம இதை சப்ராக்ட் பண்ணும்போது வில் கெட் சர்ப்ளஸ் ஆர் வில் கெட் டெஃபிசிட். ஸோ நம்மளுக்கு இந்த கொஷனில் சர்ப்ளஸ் வந்திருக்கு. அது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறோன்னா A minus B minus C. ஸோ டோட்டல் A, total B which is schedule 2 plus schedule 3 and then total C which is schedule 4. ஸோ நம்ம ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 2 plus 3 அதுதான் நம்ம டோட்டல் B அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விச் இஸ் 82,940 வந்திருக்கு. நெக்ஸ்ட் பெனிஃபிட் பெய்ட் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் 4 அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,46,000. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏ கூட
பியும் சியும் மைனஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நம்ம இந்த கேல்குலேஷன் பார்ட் ஓவர் ஆச்சு அப்படின்னா எதர் வில் கெட் சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட். ஸோ இங்கே நம்மளுக்கு சர்ப்ளஸ் வந்திருக்கு. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 13,42,760 வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆன்சர்லையுமே which is getting tally. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய எக்ஸசைஸ் 10ஓட சொல்யூஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் கொஸ்டின். ஸோ இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸில் டவுட் இருக்குது அப்படின்னா யூ கேன் கமெண்ட் இன் தி கமெண்ட் பாக்ஸ் அண்ட் ஆல்சோ என்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.